வானேவஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 3ல கேவ் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கிராணி வீட்லேயே ஓட்ட போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், இது ஒரு புது எஸ்கேப். இது வந்து ஒரு ஃபேன் மேட் கேம் தான். பட் இந்த எஸ்கேப் வந்து தாறுமாறாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த கிராணியும் கிராண்ட்பாவும் கிறிஸ்மஸ் நினச்சிட்டு கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வேறு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. Let's get into the gameplay video. இன்னைக்கு நம்ம கிராணி வீட்டில் ஒரு ஓட்டையை போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணி வீட்டில் ஓட்ட போகிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லாக் பிக் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த டோரை திறக்கலாம். ஆனால் கைஸ், இந்த கேமில் எவ்வளோ அப்டேட் வந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஒரு அப்டேட் வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன். இந்த லாக் பிக் வச்சு இந்த டோரை எப்போ நம்ம ஸ்பீடாக திறக்கிறோமோ அப்போ தான் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். எனக்கு இதுதாங்க இந்த கேமில் சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது. இதுக்கு வந்து ஃப்ரெஞ்சு வேணும். இது வந்து அந்த சீவேஜ் மாதிரி இருக்குங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் கிராணி வீட்டில் ஓட்ட போட்டு. ஸோ இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும், அப்புறமா ஒரு ரிமோட் வேணும், அப்புறம் ஷவல் வச்சு நம்ம தோண்டி எஸ்கேப் ஆகும். ஸோ நம்மளுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு கீழே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே என்னடா இது, ஒன்றுமே இல்லை. ஏய், யார் அது? ஓ, ஸ்லெண்ட்ரினாவா? வேஷம் போட்டனால நான் கிராணி நினச்சிக்கிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சத்தம் போட்டுருவோம், மொட்டையும் சொட்டையும் வரட்டும், அப்புறமா நம்ம உள்ளே போகலாங்க. ஓகே, சத்தம் நல்லா பயங்கரமாக போட்டாச்சு. இப்போ உள்ளே போனால் ஒரு வெப்பன் கீ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஷவலும் இங்கே தான் இருக்குது. அடாடாடாடாடா லக்கு. ஓகே, இப்போ மொட்டை சொட்டைக்காக வெயிட் பண்ணணும். மொட்டை சொட்டைக்காகலாம் இந்த வீட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுடா, சீக்கிரம் வாங்கலேன். என்னங்க இன்னும் ஆளக்கானோம்? சொட்டை வந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது மிகப்பெரிய மொட்டை தலை எங்கே? தலை தலை சே, இவனெல்லாம் போய் தலைன்னு கூப்பிட வேண்டியது இருக்குது பாருங்களேன். எங்கெங்க அந்த மொட்டை வந்துட்டாப்ல. ஓடு 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 ஓடு. சொட்டை மொட்டை நம்மளை பார்த்துருச்சு. ஸோ மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காத காரணத்தினால அப்படியே நேராக போயிட்டாப்புல. சாரி கண்ணு தெரியாத காரணத்தினால. இப்போ நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து முதல்ல அந்த இது ஸ்லிங் ஷாட் எடுத்து 2 மண்டை, அதாவது இந்த சொட்டை மண்டையிலையும் இந்த மொட்டை மண்டையிலையும் குறிப்பாக அடிக்கிறோம். ஸோ வாங்க, மேலே போயாச்சு, டோரை திறந்தாச்சு, எடுத்தாச்சு இந்த ஸ்லிங்கு ஷாட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா, கல் எடுக்க மறந்துட்டோமே. கீழே போனால் வந்திருப்பாங்களா? இல்லை வரல. ஸோ டக்குன்னு கல் எடுத்துட்டு 2 பேரையும் இப்போ போட்டு தள்ள வேண்டியதான். என்னடா இது, கல்லை காணோம். இங்கே ஒரு கல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 கல் வேணும். ஏன்னா அங்கே இருக்குது. அப்பா, இந்த ஸ்லெண்ட்ரினா தொலை தாங்கலை. ஏன் சிலிண்டரியா நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுதுன்னு தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கே கல் இருக்குது? ஏய் டே தம்பி, நீயா? உன்னை யாரா இங்கே விட்டுது? டே, இவனை யாரா வீட்டுக்குள்ளே விட்டுது? நீ கிராணி 2ல் தானே இருப்ப, மண்டையிலே போடு. சின்ன பசங்களை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், கடிக்க வர நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ ஏங்க அவன் செத்துட்டாங்க. டேய், கல்லால் அடித்தேங்க, அதுக்கே செத்துட்டான். ஐய, சத்தம் வேறு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராணியும் கிராண்ட்பாவும் கோவமாக இருந்தால் ஒரு மியூசிக் வரும்ல, அதை போட்டாங்க. ஏம்மா தெரியாமல் உன் பையனை கொண்டுட்டோமா. ஐயோ வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட்பா சுடு. அப்படியே கிராணி செத்துரும். ஆஹா, சுட மாட்டானே, இரு நம்மளே அடிச்சிருவோம். வா மொட்டை, வா. தாடி. ஏன் மொட்டை, நீயே ஒரு கேடி, உனக்கு ஒரு தாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்தாச்சு. இந்த கன்னை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற கிளாஸை வந்து சுட்டுடலாம். கரெக்டாக ஒரு புல்லட் கொடுத்துருக்காங்க சுடுறதுக்கு. ஏன் 2 புல்லட் வச்சா குறைஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்க. கரெக்டாக 1 வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்காங்க இந்த கேமில். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆஹா, சொட்டை கிழவி சாவறதுக்கு முன்னாடி எனக்கு ட்ராப்பு வச்சுட்டு செத்துருக்கல நீ. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை சுட்டுட்டு உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போனால் சேரு தானே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது மேட்ரு இல்லை, க்ரோபார் இருக்கும், அது நம்மளுக்கு தேவை. ஓ, இங்கே பாருங்க, ரிமோட் கண்ட்ரோல். கைஸ், இது ரொம்ப முக்கியமான பொருள். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தான் அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ரோபாரையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயையோ மரக்கட்டைங்க, அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. காக்காவை வேணால் விரட்டலாம், பட் நான் அது கன்று வச்சே சுட்டுருவேனே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் உடச்சிடலாம். அப்படி காக்கா கிட்டே தான் முக்கியமான பொருள் இருந்தால் காக்காவை கன் எடுத்துட்டு சுட்டுடலாம். ஓகே,
இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் எஸ்கேப்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இது தேவையில்ல. இப்போ நம்ம மேலே போகலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்க்குள்ளே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ இருக்கும், இல்லை காயின் இருக்கும். வெப்பன் கீ நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ கண்டிப்பாக இல்லை காயின் தான் இருக்கும், அது தேவையில்ல. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். காக்கா என்ன வச்சுருக்க? ட்ரெயின் கீ. ஐயோ இது தேவையே இல்லைங்க. சரி ஓகே வாங்க இதுக்குள்ளே போகலாம். டேய் இங்கேயாச்சும் எதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்க ப்ளீஸ். ஹெல்ப் மீ. எஸ், ஜென்ரேட்டர் கேபிள். ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்ல, அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. பட் உள்ளே போகிறதுக்கான ஷெட்டுக்கு எங்கன்னு தெரியலையே. சரி பொறுமையாக தேடலாம். இங்கே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, தேடி பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இல்லை. ஸோ நம்ம முக்கால்வாசி இடத்துல தேடியாச்சு. இன்னும் நம்ம எங்கெங்கே தேடலை? கிச்சனில் தேடலை, இங்கேயும் தேடலை தானே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த பனிக்கட்டி செம்மையாக இருக்குல்ல, வாங்க இதில் தூக்கி போட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே எங்கடா டேய், ஆடாடாடாடாடாடா கைஸ், என்னங்க நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலை. எங்கண்ணா சும்மா தூக்கி தாங்க போட்டேன், எங்கே போச்சுன்னே தெரியலையே. கைஸ் நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சொட்ட தலையும் மொட்டையும் நான் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாங்க ஒரு அடி. ஸோ இது ஆக்சுவலி டே 2. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? அந்த வேதனை இருக்கே, நரக வேதனை. ஓகே இங்கே கட்டை இருக்குது. ஸோ இப்போ எடுக்க வேணாம், நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு நம்ம எதாவது சர்ச் பண்ணிட்டு வரலாங்க. ஓகே 2 கல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வேறு தோண்டணும். ஸோ இதை தோண்டதுக்கு ஷவலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு சும்மா ஒரு அலசுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த 2 இடத்துக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். முதல்ல அந்த இது எங்கே போச்சு, அந்த ஸ்லிங் ஷாட்டு? ஆடாடாடாடாடா கிராணி வேற பார்த்துருச்சு. அப்படியே ஆடுறா ஒரு யூட்டனு. ஸோ கைஸ் கிராணி பார்த்துருச்சு. நம்ம உள்ளே போய் ஒரு சுற்றுறதுக்கு பதிலாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பலகையை முதல்ல எடுத்துக்கலாம். அதாவது பிளாங்க், அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதை வேற தோண்டணுமா? சரி ரைட்டுங்க. பட் இந்த பலகையில் என்ன மோஸ்ட்டாக கிடைக்கும்? மேலே ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க, போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இப்படிக்கா போயிட்டு லிஃப்ட்டு வேறு ஒர்க் ஆகாதுல்ல. அடாடாடாடாடா கரண்ட் இல்லைனா லிஃப்ட்டு ஒர்க் ஆகாதுங்க, அது வேற ஒரு இஷ்யூ தான். ஸோ இருங்க, ஃபேன்மேட் கேமில் ஒர்க் ஆகுமா? இல்லை, தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டின்னு தெளிவாக போட்டாங்க. சரி ஓகே இப்போ வாங்க நம்ம படிக்கட்டு வழியாக தான் போய் ஆகணும். பட்டு சொட்டை கீழே இருக்குது, மொட்டை தான் எங்கே இருக்காப்பலன்னு தெரில. மொட்டை பாஸ், மொட்டை பாஸும் இங்கே இல்லை. அப்படியே மேலே ஓடு, வி கேன் டூ இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ டக்குன்னு வந்து இந்த பலகையை இங்கே போட்டு அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில் போய் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லதாக ஏதாச்சும் இருக்கணும். ஃப்ரெஞ்சு, வாவ்! ஏங்க இந்த பலகையை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இதை அப்புறமா எடுத்துக்கலான்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு கிடச்சிருச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சீவேஜ் மாதிரி இருக்குங்க. அதாவது கிராணி 1ல் ஒரு சீவேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஸோ அங்கே கூட சில பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கும் நம்ம இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ரைட்டு. கிராணி வேற பார்த்துட்டாலே. ஓகே வாங்க இப்போ எப்படிக்கா போவோம். இங்கே போயாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஏதாச்சும் இருக்கா? ஏங்க என் ஸ்லிங் ஷாட்டை வந்து நான் இங்கே தான் இங்கே போட்டேன், இந்த பனிக்கட்டியில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயரை தேடினால அப்போ நான் வந்து இங்கே தான் இங்கே போட்டேன். எங்கே போட்டேன்னு வேறு தெரியல. இங்கே இருக்குது. இங்கே இருக்கு. பார்த்தேன் கரெக்ட். சூப்பர். முதல்ல கிராணி மாட்டிக்கிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கிராண்ட்பா? தலைவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழியில் வாழும் கிராண்ட்பா அவர்களே எங்கே இருக்கீங்க? யார் இவன்? சூப்பர் ஸ்டாரா? ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேங்க. உடனே வந்துடுவோம் பாருங்களா சூப்பர் ஸ்டார். பார்த்தீங்களா? சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா மொட்டை தலைன்னு சொல்லு தம்பி. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா மொட்டை தலைன்னு சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிராண்ட்பாவை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே முதல்ல போகலாம். ஏன்னா இங்கே தான் நம்ம அந்த ஷவலை இங்கே பார்த்தோம். என்னடா இது இங்கே இல்லையா? இதுக்குள்ளே பார்த்தோம். கரெக்டு. ஸோ ஷவலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம மேலே வந்து ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தோண்டி பார்க்கலாங்க. ஏன்னா அங்கே கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கலாம் அல்லவா? இவன் வேற ஆனாவுனா என்கிட்ட வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். யாரா நீங்களாம்? யாரா இந்த ரோபோட்டை உருவாக்குனது? ஓகே இப்போ நம்ம மேலே போகலாம். ஏன்னா ஆனால் இது பார்க்க ஷவல் மாதிரி இல்லைங்க, ஸ்பூன் மாதிரி தானே இருக்குது. சொல்லுங்களேன், ஷவல்னால் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டமாக வச்சுருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் மாதிரி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, பண்ணுதே பெருசு தான், நம்ம குறைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஃபேன்மேட் கேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தோண்ட ஆரம்பிக்கலாமா? ஓகே காய்ஸ், இங்கே ஏதோ இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன கஃபின்னு? இவன் என்னங்க இவன் சைல்டு மட்டும் தான் வந்திருக்கான்னு பார்த்தா இவனும் வந்துட்டான். ஐயோ ஸ்லெண்ட்ரினா ரொம்ப கோவத்தில் இருக்குது. ஏன்டா என் சைல்டை கொன்ன? ஐயோ என்ன காக்காலாம் வருது?
ஓ காக்கா இல்லைங்க, அது வந்து அவுலு. அவுலா சாரி பேட்டுங்க. ஏன்னா இவன் வந்து பேட்டால் தான் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிலிண்ட்ரினா வந்து ஏன்டா ஃபஸ்ட்டு என் குழந்தைய கொன்ன, இப்போ என் ஹஸ்பண்டை கொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அட்டாக் பண்ண வருது. என்னடா இது, இங்கே தானே எங்கே வைப்பாங்க, என்னது இது வைக்க முடியல ஜென்ரேட்டர் கேபிள. இங்கே இருக்குது, வச்சாச்சு. டெடி. ஓகே, ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சும்மா வந்து போட்டு வைப்போம். இங்கே சும்மா போட்டு வைப்பலாம், மேபி தேவைப்பட்டால் தேவைப்படும். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து வர வச்சாச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரிமோட் வச்சு ஆன் பண்ணி விட்டு அந்த கேட் ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுக்கு இன்னும் இது வேணுங்க, என்னது அது ஒயர் கட்டர் வேணும். ஸோ வாங்க நம்ம ஒயர் கட்டர் வந்து மேபி இதில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம தேடியாச்சுங்க, இன்னும் நம்ம எங்கே தேடல, எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அப்போ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், பார்த்தீங்களா டோர் ஹேண்டில். ஸோ கைஸ் இதுக்குள்ளே தாங்க இருக்குது, நான் 100% சொல்கிறேன். ஸோ நம்ம போய் டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே உங்களுக்கு சுற்றி மட்டும் காமிக்கிறேன். இங்கே மோஸ்ட்டாக எந்த பொருளும் இருக்காது. பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து சீவேஜ், அதாவது காவா தான் இங்கே. ஸோ இது என்னோட இடம், இது நல்லா இருக்கே. ஸோ கைஸ் இதுவும் ஒரு எஸ்கேப் தான். இதை பண்ணலானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ டூ திஸ் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதையும் பண்ணுறேன், பட் அதுக்கு நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஏதோ பட்டன் இருக்குது என்னன்னு கூட தெரில, சும்மா அழுத்தி விட்டேன். அடுத்து வந்து பார்த்தா டோருங்க, ஐ நீட் அ மாஸ்டர் கீ. அடாடாடாடாடா, என்னடா இது மாஸ்டர் கீலாம் கேட்குறாங்க. ஓகே பட் ஹேய் கைஸ், செயின் கட்டர் இங்கே இருக்கா? ஹோலி கோலி, நல்ல வேலை கைஸ். நான் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும்னு நினச்சேங்க, நல்ல வேலை. சும்மா அந்த கீழே போகலான்னு போனேன், பார்த்தா செயின் கட்டர். ஏங்க இது ஒரு முக்கியமான பொருளுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வாங்க ரிமோட் வச்சு ஆன் பண்ணலாம். என்ன இது கைஸ், எலக்ட்ரிசிட்டி தான் ஆன் பண்ணிட்டேனே. ஓ பட்டன் அழுத்தலையா, அடாடாடா மண்டை மேலே இருக்க கொண்டையே மறந்துட்டியா விடிஜி. கைஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயர் போட்டமே தவிர பட்டன், ஐயோயோயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி போகுது இந்த கிராணி வேற. ஓகே வாங்க என்ன பண்ணலாம், முதல்ல இந்த சத்தத்தை போட்டுடலாம். கிராணி கீழே வருமா, அப்படியே இந்த கேப்புக்குள்ளே புகுந்து அப்படியே மேலே ஓடிடலாம். ஓகே, இதுதான் என்னோடய பிளானு, ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கிராணி போயிடுச்சு, அப்படியே மேலே ஓடிடலாம். பாய் பாய் கிராணி. ஓகே இப்போ மேலே போகலாம். கிராண்ட்பா வந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ நான் வேறு வாய் வச்சிட்டேன் கருணாக்கு. ஐயோ கைஸ் 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 கைஸ், என்ன கைஸ் இது? ஐயோ கிராணி வந்துடாதம்மா. ஐயோ முடிச்சு விட்டீங்க போங்க. தில்லு வாலே புச்சு சே சா ஓ அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க கைஸ். என் நாக்கு வேற கருநாக்குங்க, நான் சொன்னால் நடந்துருங்க. சரி ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கூல் வேறு திறந்துட்டாங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் எடுத்து நல்ல பேரோட நல்ல பெரிய ஆளாக வருவீங்க, என் கருநாக்கால் சொல்கிறேன். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வேறு அடி வாங்கிட்டோமா, இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா பட்டன் அழுத்தணும். அதை மறந்துட்டோம் பாருங்கள், பட்டன் அழுத்தணும். அதுக்கு அடுத்து ஷவல் வேறு எடுக்கணும். ஓகே ரைட்டு. ஸோ கைஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் அழுத்தாமல் வந்தனால தான் வேணாம். இதெல்லாம் பட்டன் அழுத்திருந்தா இன்னத்துக்கு கேமே முடிச்சுட்டு இருந்துருக்கலாம். தெரியாமல் ஒரே ஒரு மிஸ்டேக், உள்ள ஒரு டெடியை பார்த்துட்டேங்க, அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஓகே இப்போ பட்டன் அழுத்தியாச்சு. இப்போ தாங்க எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகுது. அடாடாடாடா, இதுக்கா இவ்வளோ பிரச்சனை? இந்த ஒரு பட்டனால் எவ்வளோ கலவர் ஆகி போச்சு. ஸோ கைஸ் நம்ம டே 3 வந்துட்டோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த என்னது ஜென்ரேட்டர் கேபிள் அது இந்த பனிக்கட்டியில் தேடும் போதே கிராணி வந்து என்ன அடிச்சிருச்சு. ஸோ இது 2வது தடவை அடிச்சிருச்சுங்க. ஓகே நான் எதுக்கும் இது கையில் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா கிராண்ட்பா வர வாய்ப்பு இருக்குது, கீழே கூட இருக்கலாம். ஸோ ஒரு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஒரே ஒரு கல் தான் இருக்குது. ஓகே யாரும் இல்லைங்க. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இதை திறக்க போகிறேன். ஓகே இப்போ உள்ளே போய் ஒரு செயின் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஷவல் இருந்தால் எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோதான், டன். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஐ நீட் அ ஷவல். ஸோ கைஸ் இதை தோண்டி கிராணி வீட்டில் ஓட்டையை போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணி உன் வீட்டில் ஓட்டையை போட்டோம் பார்த்தியா, என்னடா அது? அது எடுக்கிறதுக்கு சுண்ணும் போல் கண்ணாடி போட்டு மூடப்பட்டிருக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம். கிராணி நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் இதை எடுத்துட்டு வந்தேன். யாருக்கிட்ட? கிராணி என்கிட்டே விளையாட்டு காட்டுறல நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் ஷவல் எடுக்கலாம்.
கைஸ் இப்போ நான் ஷவல் எடுத்துட்டேன், வாங்க கீழே போகலாம். டே யாரும் குறுக்க மட்டும் வந்துடாது. ஓகே அவன் பார்க்கல, கிராண்ட்பா பார்க்கல அப்படியே இங்கே இருக்கலாம். ஓகே சூப்பர். ஏய் என்னங்காச்சு ஏங்க எப்படிங்க பார்த்தான் அவன்? கைஸ் இது கண்டிப்பாக சீட்டிங்க, இது ஸ்கேமுங்க. டே கைஸ் இது எப்படி ஏங்க? அவன் படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கும் போதே நான் உள்ளே ஒளிஞ்சிட்டேன். அவன் என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ என்னை முன்கூட்டியே பார்த்துட்டமே டோர் ஓப்பன் பண்ணான் பார்த்தீங்களா கைஸ்? இதெல்லாம் சத்தியமாக சீட்டிங்க. அட போங்கடா. டே 4 ஏன்டா டே 4க்குலாம் ஒரு ப்ரோ பிளேயர், அதுவும் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு ஆங்கிரி ப்ரோ பிளேயரை போயிட்டு டே 4 வர வச்சிட்டிங்களே, ஒரே கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே டேக் த ஷவல். ஸோ கைஸ் ஒரு வழியா இப்போ நம்ம ஷவல் எடுத்த காரணத்தினால நம்ம வந்து குடுன்னு இப்போ எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே கீழே வந்தாச்சு. பட் இந்த எஸ்கேப் செம்மையாக இருந்துச்சுல, உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு எஸ்கேப்பையும் பண்ணலாமான்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணலான்னா லைக் ஷேர் அப்படிலாம் தெரிக்கணும், அப்போ தான் மண்ணுமே நான் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க ஓப்பன் பண்ணலாமா? ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ஓட்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே காட்டுக்கு எஸ்கேப் ஆகிறோம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதாவது கிராணி வீட்டில் ஓட்டையை போட்டு வெளிப்பக்கமாக பேக் சைடு காட்டுக்கு ஓடிடுறோன்னு நினைக்கிறேன். காட்டு வெளியே எஸ்கேப் போயிட்டோங்க. ஓகே 2 பேரும் பார்க்குறாங்க, சாரி 3 பேரும் பார்க்குறாங்க, யாரா அவன் எப்படா ஓட்டை போட்டான் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த எண்டு வந்துருச்சு. ஓகே இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த கேம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டே இருங்க, அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மோட்டிவேஷன். ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, லவ் யூ ஆல் கைஸ், பாய்.